10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போகலாம். ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்கும். அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க. அதாவது ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கிறப்ப 61 கிடைக்குது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுத்தோம்னா என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? இதை யூக்ரிட்டின் வகுத்தல் விதியை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? தீர்வு: யூக்ரிட்டின் வகுத்தல் விதி A = BQ + R. A என்பது ஒரு மிகை முழு என்க. இப்போது கணக்கில் மிகை முழுன்னு கொடுத்துருக்கிறது A. 88ஆல் வகுக்கும்போது அப்படின்னா வகுத்தியை கொடுத்துருக்குறாங்க, அது 88. மீதி 61. சரியாப்பா? A = 88 ஈவுக்கு கேன்னு போட்டுக்கிறோம். சரியாப்பா? ப்ளஸ் 61. A = 88K + 61. 88K + 61 55 + 6ன்னு பிரிக்கலாம். சரியாப்பா? எதுக்கு அப்படி பிரிக்கிறோன்னா 88 11ஆல் வகுக்க முடியும், அதே மாதிரி 55ஐயும் 11ஆல் வகுக்க முடியும். அதனால் பிரித்து எழுதிக்கிறோம். சரியாப்பா? இப்போ இருக்கிற 2 நம்பரையும் ப்ராக்கெட் போட்டிருக்குறாங்க. இதில் பொதுவான நம்பரை எடுக்கணும். சரியா? 88னா என்னப்பா? 11 × 8. சரியா? 55னா 11 × 5. ரெண்டில் எதுப்பா பொதுவாக இருக்குது? 11 பொதுவாக இருக்குது. அதனால் 11 வெளியே எடுத்துடணும். மிச்சம் என்ன இருக்குது? 8 இருக்குது. 8K + 5 + 6. சரியா? A = 11 × 8K + 5 + 6. சரியா? இப்போது A = 11Q + 6ன்னு எடுத்துக்கணும். Qவோட மதிப்பு என்னவாப்பா இருக்கும்? 8K + 5ஆக இருக்கும். சரியா? அதை தான் சைடில் கொடுத்துருக்காங்க. Q = 8K + 5. இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க? மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதின்னு கேட்டிருந்தாங்க. ஏங்கிறது மிகை முழு, 11ங்கிறது வகுத்தி. சரியா? அப்போ 11ஆல் வகுக்கும்போது மீதி 6 கிடச்சிருக்கு. சரியாப்பா? நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சு. A என்ற மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது மீதி 6 கிடைக்கும். சரியாப்பா? நம்ம கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.